Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் மசாலா டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மணக்கும் மசாலா டீக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 2 கப் டீ போட போகிறேன். அதுக்காக நான் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நசுக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நசுங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை வந்து உடம்பு எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன். அடுத்தது 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இந்த 2 கிராம்பு போட்டாலே போதும், அந்த காரத்தன்மை இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி நசுக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி ஏலக்காய் விழுதை சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இது கொதிக்க கொதிக்க வந்து அதோடைய எல்லா சாரும் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். உங்களுக்கு வந்து நல்லா கொதிக்கும் பொழுது நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட வந்து நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சம் காஞ்ச புதினா இலை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஞ்ச புதினா இலை எப்போவுமே வச்சுருப்பேன். இது வந்து தலை சுற்றுறது, மயக்கம், இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் சரியாக இருக்கும். அடுத்ததான் நான் 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை கோல்ட் டீ தூள் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொதித்த உடனே நான் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து பால் வந்து 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். இந்த டீ வந்து நல்லா கொதிச்சா நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். அதனால் வந்து நான் சிம்மில் வச்சு இதை கொதிக்க விடுறேன். இது வந்து நான் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, ஒரு 3-4 வாட்டி நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீ நல்லா கொதிச்சிடுச்சு. ரொம்ப நல்லா மணக்கிற வாசனையோட நம்மளுடைய மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை காலத்துக்கு வந்து ஒரே மாதிரி டீ குடிக்காம இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய டீ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.